முதல் கேள்வி, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? விடை ஆப்ஷன் பி, கிமு 300 முதல் கிபி 300 வரை. இரண்டாவது கேள்வி, பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஏ, ஆ மட்டும் சரி. மூன்றாவது கேள்வி, புதிய படவீதிகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. விடை ஆப்ஷன் ஏ, பிரான்சிஸ் சென்கின்சு. நான்காவது கேள்வி, தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் யாரை போற்றுகிறார்? விடை ஆப்ஷன் சி, தந்தை பெரியார். ஐந்தாவது கேள்வி, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? விடை ஆப்ஷன் டி, வால்ட் விட்மன். ஆறாவது கேள்வி, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. விடை ஆப்ஷன் சி. ஏழாவது கேள்வி, எந்த நாட்டின் அணுதுளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? விடை ஆப்ஷன் டி, உருசியா. எட்டாவது கேள்வி, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, சாகுந்தலம். ஒன்பதாவது கேள்வி, உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, கம்பர். பத்தாவது கேள்வி, சூழியல் வின்சென்ட் பாராட்டிய தமிழ் அறிஞர் யார்? விடை ஆப்ஷன் பி, உ.வே.சா. 11வது கேள்வி, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி, தந்தை பெரியார். 12வது கேள்வி, குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? விடை ஆப்ஷன் ஏ, 51. 13வது கேள்வி, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது? விடை ஆப்ஷன் சி, பிள்ளையார்பட்டி. 14வது கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர்? விடை ஆப்ஷன் டி, ரசூல் கம்சதேவ். 15வது கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் பி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 16வது கேள்வி, அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். 17வது கேள்வி, அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என்னும் எம்மொழிக்கு சென்றது? விடை ஆப்ஷன் சி, கிரேக்கம். 18வது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம்? விடை ஆப்ஷன் பி, கலிங்கத்து பரணி.
19வது கேள்வி தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். விடை ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல். 20வது கேள்வி மன்னிப்பு எம்மொழி சொல். விடை ஆப்ஷன் டி உருது. 21வது கேள்வி திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார்? விடை ஆப்ஷன் குமரகுருபரர். 22வது கேள்வி மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். விடை ஆப்ஷன் டி சுவாமிநாத தேசிகர். 23வது கேள்வி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாட இடம்பெற்ற தந்திரம் எது? விடை ஆப்ஷன் பி மூன்றாம் தந்திரம். 24வது கேள்வி அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? விடை ஆப்ஷன் பி பொருட்பால். 25வது கேள்வி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? விடை ஆப்ஷன் சி பாதுகாப்பு. 26வது கேள்வி அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. 27வது கேள்வி இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். 28வது கேள்வி குடிமக்கள் வரலாறு ஆதிகாப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 29வது கேள்வி 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் சி கலித்தொகை. 30வது கேள்வி 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? விடை ஆப்ஷன் பி கனிமேதாவியார். 31வது கேள்வி என் கால் சிலம்பு மணியுடை அறிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. விடை ஆப்ஷன் சி மாணிக்கம். 32வது கேள்வி கூடலில் ஆய்ந்த ஒன்தின் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ திருவாசகம். 33வது கேள்வி தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் டி இந்துஸ்தானி. 34வது கேள்வி பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தருக. விடை ஆப்ஷன் பி பவளம். 35வது கேள்வி தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து. 36வது கேள்வி உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். விடை ஆப்ஷன் பி சேக்கிழார். 37வது கேள்வி புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் சி புறா.
38வது கேள்வி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை எழுதுக. விடை ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. 39வது கேள்வி முட்டையிட்டது சேவலா பெட்டையா? விடை ஆப்ஷன் பி வினாவழு. 40வது கேள்வி பொருந்தா சொல் கண்டறிக. மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல். விடை ஆப்ஷன் டி கிளிஞ்சல். 41வது கேள்வி சொல்லை பொருளோடு பொருத்துக. விடை ஆப்ஷன் ஏ. 42வது கேள்வி பிழையற்ற வாக்கியம் எது? விடை ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் சுற்றுலா மேற்கொண்டார். 43வது கேள்வி எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஏ செய்வினை தொடர். 44வது கேள்வி பொருத்துக. விடை ஆப்ஷன் ஏ. 45வது கேள்வி உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும். 46வது கேள்வி ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை. 47வது கேள்வி பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? விடை ஆப்ஷன் டி கயற்கண். 48வது கேள்வி தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் சி கூழை மோனை. 49வது கேள்வி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல்லது. விடை ஆப்ஷன் பி கன்றா. 50வது கேள்வி பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உதற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது? விடை ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை. தேங்க்யூ.